வெல்கம் டு குக் வித் மார்டினா. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கிராப் மசாலா தான் நம்ம செய்ய போறோம். 1 கிலோ கிராப் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு pan வச்சுக்கலாம். pan நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடலை எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். மிளகு 1 ஸ்பூன், ஜீரா 1 ஸ்பூன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அடுத்தது நம்ம வெங்காயத்தை தான் சேர்த்து போறோம். 2 வெங்காயத்தை நல்லா சின்னதா கட் பண்ணியிருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்துறேங்க. ரெண்டு பச்சை மிளகாயை பாதியா கட் பண்ணி ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கிராப் மீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய பேருக்கு அதை சாப்பிட தெரியாதனாலேயே அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ நான் மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. மசாலாலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஃப்ரை ஆன உடனே நம்ம தக்காளி தான் சேர்த்துக்க போகிறோம். 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி நான் இப்போ சேர்த்துறேங்க. ஆனால் நீங்கள் பெருசாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம அரைக்க தான் போகிறோம். இந்த நண்டு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் நம்மளுக்கு ஒரு சளி பிடிச்சதோ இல்லை இருமல் இருந்தாலே பார்த்தீங்கன்னா நண்டு சூப்பு சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதே போல் நிறைய விஷயத்தில் இந்த நண்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகுது. இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துறேங்க. அந்த மசாலா இன்னும் நல்லா ஃப்ரை ஆகுறதுக்காக. கொஞ்சமாக நான் கிரேட் பண்ணி வச்சிருந்த தேங்காவை சேர்த்துருக்கோம். இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டோவை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைக்க போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு pan வச்சுக்கோங்க. ஒரு 3 to 4 ஸ்பூன் கடலை எண்ணெயை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 to 4 ஏலக்காய் இப்போ சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதை இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பட் என்னோட மசாலா பவுலில் நிறைய மசாலா இருந்தனால அதுலேயே தண்ணி சேர்த்து நான் இப்போ சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் நான் இப்போ சேர்த்துருக்கேன். லேட்டர் நம்ம டேஸ்ட் பண்ணி இன்னும் தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸுக்கு குக் பண்ண விடலாம். கிரேவி நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம நண்டை தான் சேர்த்து போகிறோம். அண்ட் நிறைய பெரிய உடம்புல நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போது அதுக்கு சூப்பரான ரெமெடி இந்த கிராப். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போது நான் கிராபை சேர்த்திட்டேன். இந்த நண்டு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன் இல்லையா? அது பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹெல்த், பிரெயின் ஹெல்த், இம்யூன் சிஸ்டமுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மசாலாவில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாங்க. லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண விடலாம். சீக்கிரமாக இந்த கிராப் மீட் வெந்துருங்க. நிறைய பேர் இந்த கிராபை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அது எப்படி சாப்பிட்றது, இல்லை வாய் ஏதாவது கிழிச்சிருமா அப்படின்னு ஒரு பயம்தான். பட் ஆக்சுவலி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணி ஊட்டி விடுங்க. ஏன்னா அந்த கிராப் மீட் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஊட்டி விடுங்க, லேட்டர் அவங்க பழகிடுவாங்க சாப்பிட்றதுக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு சைட் டிஷ்ஷாக வேணும்னா நீங்கள் இன்னும் நல்லா திக்காக்கி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதே சமயம் கொஞ்சம் கிரேவி வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கிராப் மசாலா ரெடியோ ரெடி.